இனி மீட்டிங் போற மாதிரி தெரியல, சாரி ஃபங்க்ஷன் போற மாதிரி தெரியல. ஓவே மாட்டோம் ஃபங்க்ஷன், ஓவே மாட்டோம் போல. வாங்க மக்களே, செம்ம ஃபன்னா இருக்கு, செம்ம என்ஜாய்மெண்ட் செய்யலாம். சம்மரா வீடியோ கால்லே பேசி உயிர் எடுக்கிறாருங்க. வந்ததுல இருந்து என்ஜாய் பண்ண மாட்டேங்கிறாரு வீடியோ கால். ஹலோ கைஸ், தெரியுது நம்ம இப்ப எங்க கொடிநாடியா நம்பு போயின்னு இருக்கோம்னு பாத்தீங்கன்னாக்கா பல்லாவரம் மெட்ராஸ் சென்னைக்கு போயின்னு இருக்கோம். எதுக்குனாக்கா எங்களுக்கு வந்து அவார்டு ஃபங்க்ஷனு ரிப்போர்ட்டருக்காக. அதனால நாங்க எல்லாம் ஒயிட் அண்ட் ஒயிட் போட்டு நடந்து போயின்னு இருக்கோம். பாத்தீங்கன்னா கார் வந்து பாத்தீங்கன்னா அங்க இருக்கு, வந்து இருக்கு ஆண்டியே இல்ல. சரி ஓகே, கொஞ்ச நேரம் வாக்கிங் ஆகட்டும்னு சொல்லி நாங்க அப்படியே 3 பேர் நடந்து போயின்னு இருக்கோம். உடம்பு காலையில ரன்னிங் போல, ஆனா இப்ப நடந்து போயிட்டு பாடி அப்படியே எனர்ஜி ஏத்தும். பாடி எனர்ஜி ஏத்துறாரா நடந்து போயிட்டு, எனர்ஜி ஏத்தும். அது நல்லா தெரிஞ்சுங்க. சோ வந்து நீங்களும் வந்து ஆரோக்கியமா இருக்கணும், கண்டிப்பா வாக்கிங் போகணும், ஜிம்முக்கு போகணும், நடக்கணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மேல இந்த வீடியோ பாக்கிறதுக்கு மறக்காம சர்க்கார் மேஜிக்கை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, நம்ம வீடியோ வந்து இன்னும் மேல எடுத்துன்னு போலாம். ஸோ गाइस, ஃபைனலா நம்ம வந்து காருக்கு வந்துட்டோம். இப்போ வந்து கார்ல போயிட்டு இருக்கோம். நம்ம ஆளுங்க பாருங்க, இவர் வந்து ராஜபேட்டை ரிப்போர்ட்டர், இவர் வந்து கலவை ரிப்போர்ட்டர், இவர் நம்ம அண்ணன் வந்து டிஸ்ட்ரிக்ட் ரிப்போர்ட்டர். இப்போ வந்து ஃபைனலா வந்து இப்பதான் வந்து எங்க போயின்னு இருக்கோம்னாக்கா டோல்கேட் கிட்ட போயின்னு இருக்கோம். நேரா வந்து இப்போ வந்து முருகர் கோயிலுக்கு போறதா பிளானு. முருகர் கோயில் சரி, ஏதோ முருகர் கோயிலுக்கு போறதா பிளானு. போயிட்டு அங்கிருந்து அப்படியே பீச்சுக்கு போறதா இல்ல வந்து ஸ்ட்ரெயிட்டா வந்து ஃபங்க்ஷன் எடுக்கிற இடத்துக்கு போயிடுறதான்னு இன்னும் வந்து டிசைட் பண்ணல. ஸோ வந்து இப்பதான் போயின்னு இருக்கோம். தொடர்ந்து வந்து நம்ம வீடியோ போறேங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் இப்போட வந்து கட் பண்ணுவானே அதுக்கு ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ गाइस, ஃபைனலா நம்ம எங்க வந்திருக்கோம்னு பாத்தீங்கன்னாக்கா கோவளம் பீச்சுக்கு வந்திருக்கோம். ஏற்கனவே வந்ததுதான், இந்த தடவை வந்து நம்ம டீம்மேட்டோட வந்திருக்கோம். ஸோ வந்து பாருங்க, இதுதான் வந்து கோவளம் பீச்சு. நம்ம பாருங்களாம், காத்து சவுண்ட்ல வந்து கொஞ்சம் எச்சலா வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ முடிஞ்ச அளவுக்கு பாக்குறேன், அப்படி இல்லைனாக்கா நான் டப்பிங் பண்ணி போடுறேன். ஓகே, வந்துட்டோம் இங்க. ஸோ நம்மளால இங்க இருக்காரு, சூப்பராரு. ஸோ வந்து முதல்ல நம்ம காலை மடிக்கணும். ஒரு தண்ணி அப்படியே மேல வருது. ஏன்னா ஒரு ஃபங்க்ஷன் போறதா புண்ணா தவிர காலை மடிச்சிக்கலாம். நம்ம இப்போ காலை மச்சு விட்டாதான் வந்து கால் நனையாம இருக்கும். வேற என்ன கூட விளையாட மச்சு விட்டுங்க. சோ வந்து நம்ம வேணாம் அதெல்லாம் வேணாம். போயிட்டு அழுத்தா இருப்போம். வீடியோ என்னன்னா அது யூடியூப்ல அப்படியே அப்லோட் பண்ணிடலாம். அப்படியே தண்ணி வந்து ஜில்லா இருக்குங்க, கிளைமேட் வெயில் அதிகமா. இனி மீட்டிங் போற மாதிரி தெரியல, சாரி ஃபங்க்ஷன் போற மாதிரி தெரியல. ஓவே மாட்டோம் ஃபங்க்ஷன், ஓவே மாட்டோம் போல. நீ தண்ணி தரணுமா? அப்ப எப்படி இந்த பக்கம் தருவாங்க? சம காமெடி பண்றது. சரி தண்ணி அப்படியே மேலே வந்து அடிக்குதுங்க. பாருங்க, குழந்தைகள் வச்சு அட்டகாசம் பண்ணிட்டு இருக்காங்க. வந்து நம்ம பாறை கிட்ட வந்துட்டோங்க. இப்போ பாறை கிட்ட போய் சும்மா வெயில் சூப்பரா அடிக்குது. ஆனா சும்மா அப்படியே 360 டிகிரி ரொட்டேட் பண்ணலாம். நான் என்ன பண்ணுவேன், நான் வந்து ஷார்ட்ஸ் பண்ணா கண்டிப்பா ஒரு ஓடி எடுத்துருவேன். சுத்தமான கடல் தண்ணி, சுத்தமான கடல் தண்ணி. சோ வந்து இப்போ கடல் தண்ணியை தான் போக போறோம்.
கடல் தண்ணி வேற வேற மாதிரி அங்க வரும் இங்க இங்க ஒருத்தர் வீடியோ காலே பேசி உயிர் எடுக்கிறாருங்க. வந்ததுல இருந்து என்ஜாய் பண்ண மாட்டேங்கிறாரு. வீடியோ காலே பேசுகிறாரு. என்ன பண்றது வச்சு ஜஸ்ட் ஜஸ்ட் பாருங்க மக்களே, சங்கு சிப்பியா சிப்பியா சங்கா இது சிப்பி இவ்வளவு தூரம் வருதுங்க சிப்பி. இந்த சங்கம் வந்து ரொம்ப ஆட்சியில வந்து சூப்பர் ஆயிடுச்சு. நம்ம இந்த மாதிரி தண்ணியா இறந்து போறது ஒரு ஃபீலிங் தான். அது அழகா தனியா எந்த வித தொல்லையும் இல்லாம அப்படியே ஜாலியா நடந்து போயிட்டே இருக்கலாம். பேசுற வாய்ஸ் கிளியரா இருக்கா தெரியல, ஏன்னா காத்து அடிக்கிற சவுண்ட் வந்து வாய்ஸ் வரணும். அப்படியே ஆளாலும் இன்னும் அப்படியே தனியா போனே இருக்கும். இதெல்லாம் வேற குளிர் கொண்டு வச்சுக்கிறாங்க. தண்ணி வரும்போது இதுல ஆட்டோமேட்டிக்கா நிரம்பிடும். அதுல வேற ஒரு பசங்க விளையாடுறதுக்காக வச்சிருக்காங்க போலப்பா. கிளைமேட் செம்ம கிளைமேட் உண்மையில வேற வேற அளவா. நம்மளால இங்க நின்ட்டாங்கப்பா. இனி மீட்டிங் போற மாதிரி தெரியல, சாரி ஃபங்க்ஷன் போற மாதிரி தெரியல. ஓவே மாட்டோம், ஃபங்க்ஷன் ஓவே மாட்டோம் போல, ஓவே முடியாது. இவங்க பண்றத பார்த்தா கண்டிப்பா போக முடியாது போல. நம்ம அவார்டு எடுத்து வேற யாராவது கொடுத்துட்டாங்களா என்ன பண்றது ஒண்ணும் புரியல எனக்கு. ஓடுறாரு இருக்காரு. என்னக்கா அவர் ஓடி போய் ஓடி வராரு, ஓடி போய் ஓடி வராரு. வந்து பையன்லாம் என்ன முடிவு பண்ணிருக்கோம்னு பாத்தீங்கன்னாக்கா, இப்போ நேரா இங்க இருந்து கார் போயிட்டு கார் எடுத்துன்னு போறோம். யாரு பாக்குறது இங்க பாருங்க. எது இருக்கிறீங்க? அவார்டு வாங்கணுமா இல்லையா? அவார்டு தேடி வரணும். அப்போ இன்க்ளூடிங் எனக்கும் வந்துடும், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. அவார்டு வாங்க அவார்டு கொடுத்து வந்தோம். இது யூடியூப்ல அப்லோட் பண்ண போறோம். வந்து நம்ம அண்ணன் வந்து ஏதோ பெருசா ஒண்ணு கண்டுபிடிச்சிருக்காரு. என்ன கண்டுபிடிச்சிருக்காருன்னு பார்த்தா அதே டிக்கி தான் கண்டுபிடிச்சிருக்காரு. ஆனா இங்க அதிகமா இருக்கு. அது எடுக்க வரும் சரியான ஆள் அதிகமா தாங்க இருக்கு. ஆனா சிப்பிலாம் ரொம்ப அதிகமா வாங்க மக்களே. செம்ம ஃபன்னா இருக்கு, செம்ம என்ஜாய்மெண்ட் வச்சு செய்யலாம். சம்மர் மக்களே இங்க பாருங்க, நம்ம ஆள் என்ன பண்றாருன்ட்டு. ரெடி ஸ்டார்ட். பாருங்க, நீங்க தேட வேண்டிய அவசியமே இல்ல. காலை உள்ள விட்டு லைட்டா எடுத்து போட்டா முடிஞ்சு போச்சு. ஆட்டோமேட்டிக்கா தண்ணி வந்துங்க. ஸோ வந்து நம்மளோட என்ஜாய்மெண்ட் ஓவர். இப்போ வந்து காராண்ட போறோம். இதே தான் 10 நிமிஷமா சொல்லுறாங்க, இவங்க போற மாதிரி தெரியல. ஸோ வந்து ஃபைனலாக முடிவு எடுத்துட்டு நம்ம இப்போ காராண்ட போறோம். செம்ம என்ஜாய்மெண்ட்டுங்க உண்மையிலே. வெறும் அவார்டு வாங்க வரலான்னு பார்த்தாக்கா, ஓகே அவார்டு வாங்கிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகணும்னு சொன்னேன். அப்படியே வண்டியை திருப்பின உடனே கோவலம் பீச்சுக்கு வந்துட்டோம். இங்கே வந்து செம்ம என்ஜாய்மெண்ட்டு. சன்லைட்டிங்லாம் வேற லெவல் இருக்கு. இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோம்னே தெரியல. நேரா காராண்ட போயிட்டு கிளம்ப வேண்டியது தான். இன்னும் இந்த வீடியோ இதோட கட் ஆகுது. ஓகே பாய். அடுத்து வந்து அவார்டு ஃபங்க்ஷன்ல. ஓகே பாய், எல்லாரும் வச்சு செய்யறோம். ஒரு வழியா நம்ம வந்து ஜமால் பேலஸுக்கு வந்துட்டோம். நம்ம சேனல் அவார்டு இந்த தேடல் வந்து அண்ணன் எடுக்கிறான். ஒரு நிமிஷம் இவங்க எல்லாரும் கவர் பண்ணுறாங்க. வெளிச்சிட்டு போனா நமது தேடல் நிருபர் எங்களுடைய